ஹலோ நண்பர்களே, வணக்கம். அந்த 208 கிராம் தங்கம் சொல்லியிருந்தேன்ல, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், தயவு செய்து பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, நம்ம இப்போ பேங்கில் கொண்டு போய் வைக்கிறோம். பேங்கில் 15,60,000 நம்ம வைக்கிறோம். 15,60,000 208 கிராம் வச்சுட்டோம் அப்படின்னா, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். மாடு பிஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாட்டோட விலை 80,000ன்னு வச்சுக்குவோம். 2 மாடு வாங்கினோம்னா சரி, ஒரு மாட்டுக்கே கணக்கு வச்சுக்குவோம். ஒரு மாட்டோட விலை 80,000 வாங்குகிறோம். அது 80,000க்கு வாங்கினோம்னா 10லேருந்து ஒரு 12 லிட்ரு கறக்கும். நம்ம 8 லிட்டர் கணக்குன்னே வச்சுக்குவோம். 8 லிட்டர் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். ஓகே, 8 லிட்டர் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம்னா இதை டிப்போவில் கொண்டு போய் ஊற்றினோம்னா 40 ரூபா. இதே நீங்கள் கடையிலையோ இல்லை வெளியிலையோ எங்கேயாவது விற்றீங்க அப்படின்னா 60லேருந்து 70 ரூபா வரைக்கும் போகும். 70 ரூபா வரைக்கும் போகும். 1 லிட்டர் பால் நம்ம 40 ரூபானே கணக்கு எடுத்துக்குவோம். 40 ரூபானா ஒரு நேரத்துக்கு 8 லிட்ரு, 2 நேரத்துக்கு 16 லிட்ரு, 8 8 16 லிட்ரு. 16 லிட்ரு இன்ட்டு 16 இன்ட்டு 40 போட்டிங்கன்னா 640. 640 ஒரு நாளைக்கு 640 ரூபாய்க்கு நம்ம பால் விற்கிறோம். அப்போது ஒரு மாதத்துக்கு 19,200 ரூபாய்க்கு நம்ம பால் விற்போம். இதேவே 2 மாடு வச்சுருக்கோம்னு வைங்க, 38,400 ரூபாய்க்கு நம்ம ஒரு மாதத்துக்கு பால் விற்போம். இப்போது இதில் தீவன கூலி, ஆள் கூலி இதெல்லாம் ஒரு 20,000 ரூபா போச்சுன்னு வைங்க. மிச்சம் நம்மக்கிட்ட இருக்கிறது 18,000 ரூபா. 2 மாட்டுக்கு ஒரு மாதத்துக்கு 18,000 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் 10 மாடு வாங்குறீங்க 8 லட்சம் ரூபாய்க்கு. மிச்சம் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 7,60,000 ரூபா இருக்கும். 18 5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா, 18,000 நீங்கள் 5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 லட்ச ரூபாக்குள்ளே வந்துடும். 1 லட்ச ரூபாக்குள்ளே வந்துடும். நான் கால்குலேட்டர் போடலை, 1 லட்ச ரூபாக்குள்ளே வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு வருமானம் எவ்வளவு? நான் சொல்கிறது 10 மாட்டுக்கு ஒரு 1 லட்ச ரூபா. ஒரு மாட்டுக்கு 10,000 ரூபா மாதம் வருமானம்னு எடுத்துக்கிட்டாலுமே 10 மாட்டுக்கு 1 லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். மிச்சம் உங்கள்கிட்ட இருக்கிறது 7 லட்சத்தி சில்லற. இப்போ 10 மாடு வாங்குறீங்க, செட்டு போடணும், தீவனம் வாங்கணும், அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்டது இருக்கும். சரிங்களா? 8 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் மாடு வாங்கிட்டீங்க, மிச்சம் 7,60,000 ரூபா இருக்கும். 2 லட்ச ரூபாய்க்கு செட்டு போடுறீங்க, 60,000 ரூபாய்க்கு தீவனம் வாங்குறீங்க. ஒரு மாதத்துக்கு தேவையான தீவனத்தை 60,000 ரூபாய்க்கு வாங்கிடுறீங்க. மிச்சம் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 5 லட்ச ரூபா இருக்கும். இந்த 5 லட்ச ரூபாயை ஒரு பேக்கரி வைக்கிறீங்க. ஒரு பேக்கரி சின்னதாக ஒரு பேக்கரி வைக்கிறீங்க. சின்னதாக இல்லை, 5 லட்ச ரூபாங்கும்போது ஒரு அளவுக்கு நார்மலான பேக்கரி வச்சிடலாம். 15,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஓடிச்சு அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 4,000லேருந்து 3,000 வரைக்கும் உங்களுக்கு வருமானம் இருக்கும். இது எப்படா நீ சொல்கிற, நீ எங்கேயோ இருக்கிற, நீ எப்படி இதை சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. 2019 நான் ஒரு பேக்கரி வச்சுருந்தேன். அந்த வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது கொரோனா சமயம். அப்போவே நான் ஒரு நாளைக்கு 3,000 ரூபா 4,000 ரூபா சம்பாரித்தேன் ஊரில் இருந்து. அதனால் சம்பாதிக்க முடியும். நான் சொல்கிறது குறைந்த வருமானம் பேக்கரியை பொறுத்தவரை. என்னடா 5 லட்ச ரூபாயை போட்டே 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாமே, 8 லட்ச ரூபாயை போட்டு நீ 1 லட்ச ரூபாய்க்குள்ளே தானே சொல்கிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுவும் கரெக்டு தான். அது என்னன்னா பிஸ்னஸ். அது நீங்கள் உட்காந்து வேலை பார்க்கணும். இதுலேயும் உட்காந்து தான் வேலை பார்க்கணும். இந்த இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போட்ட காசு போட்ட இடத்துலே இருக்கும். மாட்டை பொறுத்தவரை போட்ட காசு போட்ட இடத்துலே இருக்கும். நீங்கள் எடுக்க முடியும். அந்த காசை நீங்கள் எப்போ வேணாலும் எடுக்க முடியும். நீங்கள் ஒரு பேக்கரி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ரன் பண்ணணும். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம். ரன் பண்ணலை அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபாய்க்கு வாங்குறத ஒன்று 3 லட்ச ரூபாய்க்கு விற்பீங்க, இல்லை 2 லட்ச ரூபாய்க்கு விற்பீங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு பேக்கரி வச்சுருக்கிறீங்க, 15 ரூபா 10 ரூபா 10 ரூபாய்க்கு வியாபாரம் ஓடினாலே 3 ரூபா வியாபாரங்க, 3 ரூபா கிடைக்கும். சரிங்களா? 15,000க்கு ஓடிச்சுன்னா 4 ரூபா கட்டாயம் எடுக்கலாம். சம்பளம் எல்லாம் போக 4 ரூபா கட்டாயம் எடுக்கலாம். ஓகே, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எடுக்க முடியும். ஆமாம், 3 ரூபான்னு வச்சுக்குவோம். ப்ளஸ் இது ஒரு 90,000ன்னு வச்சுக்குவோம். 90 1,80,000. அந்த செலவு இந்த செலவுன்னு எல்லா செலவும் ஒரு 30,000 ரூபா போக 1,50,000 லட்ச ரூபா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு. 15 லட்ச ரூபா முதல் போட்டு 1,50,000 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் முடியும். அதுவே 15 லட்ச ரூபா முதல் போட்டு எந்த வேலையுமே செய்யாமல் மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கலாமா? முடியும். அதுக்கும் வழி இருக்குது. அதோட வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கடை எடுக்கிறீங்க.
7 லட்சம் 7 லட்சத்தில் 2 கடை எடுக்கிறீங்க. 2 கடை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 7 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கடை எடுக்கிறீங்களா, ஒரு நாளைக்கு 20,000 25,000 அல்லது 30,000 வியாபாரம் ஓடணும். 10,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு 30,000 ரூபா ஓடுனா எவ்வளோ கிடைக்கும்? 9,000 ரூபா கிடைக்கும். பரவாயில்ல, 8,000 ரூபா கிடைக்கட்டும், இல்லை 7,000 ரூபா கிடைக்கட்டும். 7,000 7 லட்ச ரூபா முதல் போட்டு 7,000 கிடைக்குது. அதேவே நீங்கள் 2 கடை 14 லட்சம். 14 லட்சத்துக்கு மிச்சம் எவ்வளோ கிடைக்கும்? 14,000 கிடைக்குது. இந்த 14,000 ஒரு மாதத்துக்கு எவ்வளோதுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் ஆல்வேஸ் இஸ் அல்டிமேட். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேலே வரலாம். நீங்கள் யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. தொழில் தான், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எனக்கிட்ட இருக்கிறது எல்லாமே நேர்மையான வழியும் ஹார்ட் ஒர்க்கு மட்டும்தான். இந்த வட்டிக்கு கொடுக்கறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, இது நான் செய்ய மாட்டேன். இது நான் செய்கிறதும் இல்லை. வட்டிக்கு விடுறது அது ஒரு அறம் இல்லாத செயல். அறம்னா நீங்கள் முஸ்லீமா அப்படின்னு நினைக்காதீங்க. அறம்ங்கிறது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடு. அதனால் அறம் சார்ந்து தான் நான் வாழ நினைக்கிறேன். நேர்மையான வழியில் பின்பற்றி போங்க, நேர்மையாக இருக்கலாம். ரொம்ப நன்றி. இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், மேபி 6 நிமிஷம் ப்ளஸ்ஸு. நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் கீழே பார்த்து பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னா. கீழே பார்த்து தான் பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சுக்குவேன். ஆக்சுவலி இது ஸ்கிரிப்ட் கிடையாது, என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். 2019 நான் பேக்கரி வச்சு தோற்று போயிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாதம் கடையை சாத்தி வச்சே வாடகை கொடுத்து கரண்ட் பில்லு கட்டினேன். அந்த சமயத்தில் கரண்ட் பில்லு டபுளாகவும் கட்ட சொன்னாங்க ஒரு சில நேரத்தில். அதனால் என்ன பண்ணேன், 5 லட்சம் ரூபாய்க்கு கடை வாங்கி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்றுட்டு மறுபடியும் சிங்கப்பூருக்கு வந்துட்டேன். நான் ஏன் நட்டமாச்சு அப்படிங்கிற விஷயத்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நட்டமாகிறதுக்கு காரணம் சில சூழ்நிலைகள் மாறப்படும், அதனால் நட்டமாகலாம். ஆனால் மாடு வளர்க்குறதுல நட்டமே இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்க போகிறீங்க, உங்கள்கிட்ட இடத்துல வளர்க்க போகிறீங்க. அது அந்த காசு நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயே வச்சுருக்கிறது மாதிரி. அந்த மாடு வளர்க்குறதுங்கிற காசு இருக்குல்ல, உங்கள் பாக்கெட்லேயே வச்சுருக்கிற மாதிரி. பிஸ்னஸ்ங்கிற காசு இருக்குல்ல, லாட்ரி சீட்டில் போடுறது மாதிரி. லாட்ரி சீட்னா உங்களுக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இதில் எடுக்கலாம். இது லாட்ரி சீட்லாம் சொல்ல முடியாது, இதுவும் ஒரு லக் பேஸ் தான். இப்போ நீங்கள் சிங்கப்பூரே பாருங்கள், நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் பாருங்கள், வெளிநாடு போய் அதிகம் சம்பாரிச்சவங்க எத்தனை பேர்? கம்மியான பேர் தான். ரொம்ப அதிகமாகலாம் யாரும் சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க, கம்மியான பேர் தான் சம்பாரிச்சிருப்பாங்க. அதனால் முடியும் அப்படின்னு நினச்சிப்போங்க. அப்துல் கலாமே என்ன சொல்கிறாரு பாருங்க, கனவு காணுங்கள், தூக்கத்தில் அல்ல உங்கள் நோக்கத்தில் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணி போயிட்டே இருங்க. இன்னும் வேறு ஏதாவது ஐடியா எனக்கு தோணும் நான்